எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் குறிப்பாக யூனிஸ் வந்த பிறகு இந்தியா பங்களாதேஷுடைய உறவு கடந்த ஒரு 50 வருடங்களுக்கு இந்த ஃபுல் பீரியடில் நம்ம பார்த்தோன்னா இருக்கிறதுலையே ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இதுக்கு முறைக்குன்னு காரணம் ஒரே காரணம் அப்படின்றது இந்த அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து இப்போ இல்லீகலாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த முகமது யூனிஸ் அப்படின்ற அந்த ப்ரொஃபஸர். இப்போது போன காலநிலையில் 2 முக்கியமான விஷயம் பார்த்துருந்தோம். இவங்க நம்மளை ப்ரொவோக் பண்ணது, அதாவது கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்ற மேப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை பாகிஸ்தானுடைய ஜென்ரல் ஒருவருக்கும் அதே மாதிரி மிர்சாக்கும் அதன் பிறகு துருக்கியிலேருந்து வந்த பாராளுமன்ற குழுக்கு வந்து அதை கொடுத்தாங்க. அது விஷுவலாக இந்த புக் அப்படி பிடிச்சி கொடுத்தது. அதன் பிறகு இந்தியா நடத்திய போர் ஒத்திகை 3 கேரிசன் பெட்டாலியன்கள் நம்மளுடைய சிலிகுடி காரிடரில் இப்போ பர்மனெண்ட்டாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகு நடந்த அந்த விமானப்படை சாகசம் எல்லாமே இந்தியா பங்களாதேஷை ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜிக் போஸ்டரிங் மற்றும் மெசேஜ் கொடுத்ததை பார்த்தோம். இப்போது நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியான ஒரு எச்சரிக்கையை பங்களாதேஷை கொடுத்துருக்காரு. இதை பற்றி ஒரு பேட்டியில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, பங்களாதேஷோட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட நிகழ்வை அந்த நிருபர் வந்து கேட்குறாரு. அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது யூனிஸ் டு வாட்ச் ஹிஸ் வேர்ட்ஸ், வார்த்தையை தெளிவாக பேசணும், கவனமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஒழுங்காக பேசு அப்படின்றத சிம்பிள் மீனிங். இதில் இந்தியாவுடைய சீரியஸ் கன்சர்ன் என்ன அப்படின்றத இப்போது ஒரு எம்பி பேசுகிறதோ இல்லை ஒரு மாநிலத்தோட முதல்வர் ஹெமந்த பிஸ்வா சர்மா பேசுகிறது, இதெல்லாமே வேறு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதுவும் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரொம்ப குறிப்பிட்ட சில தருணங்களில் தான் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். ரொம்ப தேர்ந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு தேர்ந்த ஒரு லீடர். அவர் முகமது யூனிஸை பேரை எடுத்து ஒழுங்காக பேசு அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி நேரடி எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கான ஹை லெவல் டிப்ளமேட்டிக் ப்ரெஷரை இது வரைக்கும் வரலாற்றிலேயே பங்களாதேஷுக்கு இந்தியா கொடுத்தது கிடையாது. இப்போ உடனடியாக பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்சிவாக கம்ப்ளீட்டாக ரேட்டில் ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதிர்ந்து போய் உடனடியாக அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன, இந்த கமெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட், தவறான கமெண்ட்ஸு, நாட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் ப்ரொப்ராரிட்டி அண்ட் டிப்ளமேட்டிக் நைசிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது யூனிஸ் ஷுட் வாட்ச் அவுட் இஸ் வேர்ட்ஸ் அப்படின்றது தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக சொன்னது. அங்கே வந்து மதிப்பிற்குரிய இல்லை இன்ட்ரீம் பிரசிடென்ட் அப்படின்ற எந்த வார்த்தையுமே கிடையாது. யூனிஸ்ன்னு சொல்லி நேரடியாக பேர் சொல்லி கூப்பிட்ருக்காப்புல நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது தவறு, அவருடைய கருத்துக்கள் வந்து தவறு, ரொம்பவும் அவமரியாதையாக இருக்குது, அது வந்து டிப்ளமேட்டிக் இதுபடி சரி கிடையாது அப்படின்ட்டு. இந்த புஷ்பேக்ஸ் வந்து கிளியர் கட்டாக ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிறத காமிக்கலாம். ஏன்னா வேறு மாதிரி வேர்டிங்க நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆமாம், அந்த மேப்பை நாங்கள் காமிச்சது உண்மை தான், எங்களுக்கு டெரிட்டோரியல் கிளைம் இருக்குது, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்த இடத்துல ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை பம்மி பதுங்கி இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது, நீங்கள் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்ற தோணியில் இவங்க அதை வந்து கவுண்டர் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ். இப்போது யூனிஸோடைய 4 முக்கியமான ப்ரொவோகேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அங்கே இந்தியாவுடைய பகுதியை நீங்கள் சேர்த்து காமிக்கிறீங்க. அந்த இந்தியாவுடைய பகுதியை நீங்கள் சேர்த்து காமிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பகுதி மேலே நீங்கள் கிளைம் வைக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். குறிப்பாக அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் பங்களாதேஷை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைமை வந்து இவங்க வைக்கிறாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கே அவங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 இந்த 2 நேஷன் தியரியை வைத்து ஜின்னாவுடைய அந்த இதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு உருவாச்சு. இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான். அந்த நேரத்திலே இது எங்களுக்கு வந்திருக்க வேண்டியது, பிரிட்டிஷ் வந்து கொடுக்கல அப்படின்றதான் அவங்களுடைய வாதம். பிரிட்டிஷ் கொடுத்த பிறகு அது பங்களாதேஷாக தனி நாடு உருவானது. இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்ததே நம்ம தான். 3 லட்சம் பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷி பெண்கள் என்ன நிலைமையானாங்க அப்படின்றது அந்த காலகட்டங்களில் ஆப்ரேஷன் சர்ச் லைட்டை வந்து கூகுள் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதன் பிறகு இந்திய வீரர்கள் பல பேர் தங்களை உயிரை கொடுத்து இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்ததுக்கான நன்றி கடனை இப்போ இந்த முட்டாள்கள் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த கிரேட்டர் பங்களாதேஷ்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனாக இவங்க வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்றைக்காக இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் நாங்கள் வந்து வலிமை அடைந்தால் இந்த இடத்த நாங்கள் எடுப்போம், சைனாவோட உதவியோடு நாங்கள் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஆக்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகம், இவங்க கொடுத்த புத்தகம் ஜெனரல் மிர்சா பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிக்கும் மற்றும் துருக்கியிலிருந்து வந்த எம்பிக்களுக்கும் அவங்க கொடுத்த புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி மாற்றத்தில் இந்த டெம்ப்ளேட் இவங்க யூஸ் பண்ணி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, மாணவர் புரட்சி எது அதுன்ட்டு, அதோடைய கார்ட்டூன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு தான் அந்த புக்கு. இப்போ அந்த புக்கோட ஒரு காப்பியை வந்து பார்த்தவங்க வந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் மேப் அப்படின்றது அந்த இந்தியாவுடைய பகுதிகளை சேர்த்து பங்களாதேஷோட மேப்பாக காமிச்சது ஒரு குற்றம். ரெண்டாவது, அதுக்கு உள்ள பேட்டில் பிளான்ஸ் இருக்குது, எப்படி பங்களாதேஷ் வந்து இந்த இடத்த பிடிப்பாங்க அப்படின்றதுக்கான போர் யுக்திகளும் போஸ்ட் விக்ட்ரி ஃப்ரேமும் இருக்குது. இந்த இடத்த இந்தியாவை தோக்கடிச்சு இந்தியாவிட்டிருந்து அந்த இடத்த எடுத்த பிறகு அந்த இடங்களில் எப்படி நிர்வகிக்கணும், அஸ்ஸாமை வந்து ஒரு இஸ்லாமிய பகுதியாக மாற்றணும், ஒரு பங்களாதேஷோடைய ஒரு மிக முக்கியமான பகுதியாக மாற்றணும், அதை டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுக்கு சீனாவோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கற்பனையாக அவங்க நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த இடத்துல மூணாவது மிக முக்கியமான சிக்னலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான். அப்போது இந்த ஒரு காலத்தில் 30 லட்சம் மக்களை இழந்து அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதராக இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் முக்தி பாகினின்ற அமைப்பை உருவாக்கி அதன் பிறகு ஒரு பெரிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த கசப்பெல்லாம் வந்து மறந்துட்டு இந்தியாவை மட்டும் மையமாக வச்சு இந்தியாவுடைய மிக முக்கியமான எதிரியான பாகிஸ்தானோட நாங்கள் கூட்டு சேருவோம் அப்படின்றது ஒரு ஃபேக்ட். துருக்கிக்கு வந்து சமீபமாக துருக்கிக்கிட்ட இருந்து இவங்க பைராக்டர் ட்ரோன்ஸ் வாங்கினது, அதை இந்தியா எல்லையில் பறக்க விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த இடத்துல பங்களாதேஷ் இருக்குது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு போஸ்டரிங்கை வந்து நாங்கள் கொடுக்குறோம், மல்டி ஃப்ரண்ட் சிக்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மல்டி ஃப்ரண்ட் சிக்னலிங்கில் இந்தியாவுக்கு எதிராக நாங்களும் இருக்கோம், இது ஒரு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்றது. ஸோ இந்த ஆக்சிஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் துருக்கிக்கு பிறகு அசர்பைஜானுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு பிறகு பங்களாதேஷ். இப்போ இந்தியாவுடைய வரைபடத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மேற்கு எல்லை மற்றும் நம்மளுடைய கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்றாங்க. இன்னொரு மிடில் ஈஸ்ட் பவரோட, ஒரு ரீஜனல் பவராக இருக்கக்கூடிய துருக்கியோட அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மெசேஜிங். ஸோ இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியர் கட்டாக இங்கே பார்க்கலாம். ஒருவேளை நம்ம நாடு வீக்காக இருக்குது, நம்மளுடைய பொருளாதாரம் சரியில்லை, நம்ம இராணுவத்துக்கு சரியாக செலவு பண்ணலை, ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இல்லை அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 2024 பங்களாதேஷ் நடந்த நிகழ்வுகளை வச்சே நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆகஸ்ட் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சாலிடேஷன் வந்து இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த மாணவர்கள் சில பேர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அரசுக்கு எதிரான கோபம் அதிகமாகிட்டு இருக்கு, IMF இப்போ லோன் கொடுக்க மறுத்திருக்காங்க, 6% அதிகமாக இருந்த வளர்ச்சி இப்போ 3% கீழே போயிருக்கு, வறுமை அதிகமாக இருக்குது, விலையேற்றம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த நாட்டோடைய அடிப்படை பிரச்சனைகள் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா வெறுப்பு இந்து வெறுப்பு அப்படின்றத கையெடுக்குதோ அதே இதை தான் இப்போ பங்களாதேஷ் எடுக்கிறாங்க. இது 4 தான் முக்கியமாக யூனிஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நார்த் ஈஸ்டோடைய செக்யூரிட்டி. இப்போ தான் அந்த 7 மாநிலங்கள் ஓரளவுக்கு மீண்டு, மணிப்பூர் தவிர மீண்டு இப்போ ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. அந்த இடங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே லேண்ட் ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சிலிகுடி காரிடர் 24 கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. இந்த இடத்துல பங்களாதேஷ் ஒரு பாகிஸ்தானோட டெம்ப்ளேட் எடுத்து ISIயோட உதவியோட நம்மளுடைய பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் இவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இங்கே உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போடோ போன்ற அந்த செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸுக்கு ஆதரவு கொடுத்து, உல்ஃபா போன்ற செப்பரேட்டிஸ்ட் குரூப்ஸுக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் வடகிழக்குடைய வளர்ச்சியை பாதித்து அதன் மூலிமா இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எப்படி உலக நாடுகள் பாகிஸ்தானை பயன்படுத்துகிறாங்களோ, UK பயன்படுத்தியிருக்கு, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, ஏன் சில டைம் ரஷ்யாவே பயன்படுத்தியிருக்கிறாங்க, அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கு, சைனா இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக எப்படி ஒரு கைப்பாவையாக மாற்றுறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய கேந்திர இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக இன்னொரு கருவியாக பங்களாதேஷ் மாறுறது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் 2 இதுலேயுமே தான் இந்த 2 எல்லையிலையும்
எதிரிகள் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்திரா காந்தி அவர்கள் அந்த காலகட்டங்களில் ரொம்ப சாமர்த்தியமான முடிவெடுத்து பங்களாதேஷை தனி நாடாக பிரிக்கிறதுக்கான அந்த உதவிகளை, இராணுவ உதவிகளை இந்தியா செஞ்சது அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில். மீண்டும் இவங்க 2 பேர் ஒரு டாக்டிக்கல் அலையன்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸில் வர்றது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்ன். இப்போது ப்ராடராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரீஜனல் அலையன்ஸோட ரீஅலைன்மெண்ட் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. யூனிஸோடைய இந்த பாகிஸ்தான், துருக்கி அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்பியர்லேருந்து வெளியில் போய் இவங்க ஒரு புது கூட்டணியை, ஒரு இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு, அதாவது ஓட்டமன் எம்பையர்னு சொல்லக்கூடிய துருக்கிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டுச்சு 1ஆம் உலகப் போரில். அதில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபாவை மீட்டு கொடுத்து துருக்கியர்களை ஓட ஓட விரட்டினது அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்திய இராணுவம். அந்த காழ்ப்புணர்ச்சியும் அந்த வன்மமும் துருக்கிக்கு எப்பயுமே இந்தியா மேலே இருக்குது. ஸோ அவங்களோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் நமக்கு ஒரு நட்பு நாடாக இருந்த பங்களாதேஷ் இன்றைக்கி உள்ளே வருது அப்படின்றது ஒரு இது. ஸோ இதுக்கு நிறைய ரீஅலைன்மெண்ட் நடக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். மியான்மரில் இது நடக்க போகுது. ஆப்கானிஸ்தானில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஈரான் இந்திய உறவு அப்படின்றது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி பங்களாதேஷ் எல்லையில் இருக்கக்கூடிய மியான்மர்லேயும் இந்தியா சில முக்கியமான கேம்ஸை வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை வருட உறவை ஜஸ்ட் ஒரே வருஷத்தில் சீர்குலைச்சது அப்படின்றது இது அமெரிக்காவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கக்கூடிய யூனிஸ். அமெரிக்கா கிட்ட ஒரு பக்கம் உறவு, அதே மாதிரி சைனா கிட்ட ஒரு பக்கம் உறவுன்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் எடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்தியாவுடைய அப்ரோச் அப்படின்றது ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்குது. இது நாள் வரை எச்சரிக்கையோடு இருந்துச்சு. வி டு நாட் சீக் டென்ஸ் ரிலேஷன்ஸ். தேவையில்லாமல் இங்கே பதட்டத்தை நாங்கள் உண்டு பண்ண விரும்பலை. ஆனால் எப்பப்பெல்லாம் பங்களாதேஷ் எல்லை மீறினாங்களோ அதற்கு உண்டான தண்டனையை இந்தியா தொடர்ந்து கொடுத்துட்டு வருது. உதாரணத்துக்கு பெனபோல் வழியாக வெஸ்ட் பெங்காலில் இருந்து இவங்களோட ஆர்எம்ஜி ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ன்றது மும்பையோட நவசிவா துறைமுகத்திலேருந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்தியிருக்கோம். இந்தியாவுடைய அரிசி ஏற்றுமதியில் சில கடுமையான தடைகளை கொண்டு வந்திருக்கு. இந்தியாவுடைய காய்கறி மற்றும் மீன் ஏற்றுமதியிலுமே மிகப்பெரிய தடைகளை வந்து கொண்டு வந்திருக்கு. இந்தியன் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், பல யூனியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு உண்டான இதை பண்ணியிருக்காங்க. இப்போது பங்களாதேஷோடைய இந்த டிப்ளமேட்டிக் இன்கன்சிஸ்டன்ட்ரி அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. யூனிஸ் இன்னொரு 3-4 மாத காலத்தில் போயிடுவான், வேற ஒரு அரசாங்கம் வரும். அப்போது இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். சைனா சார்பாக இவங்க போவாங்க. இது எல்லாமே நடந்தாலும் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு புரியாத 3 அடிப்படை விஷயம். இந்தியாட்ட ஏன் பகச்சிக்கக்கூடாது, நீங்கள் நட்பாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு எதிரியாகக்கூடிய தருணத்தில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இல்லை அப்படின்றதுக்கான 3 சாலிட் ரீசன்ஸ். பங்களாதேஷோட ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% அப்படின்றது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். இந்தியா ஒரே ஒரு பாலிசியை எடுத்து டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ் கொடுத்து பழையபடி PLI ஸ்கீமில் டெக்ஸ்டைலை கொண்டு வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ன்றது ரொம்ப சொற்பமாக தான், 10% கீழே தான் இருக்கிறோம் நம்ம மொத்த ஏற்றுமதியில். ஆனால் பங்களாதேஷுக்கு உயிர் நாடியே வந்து டெக்ஸ்டைல்ஸில் எப்போ நினச்சாலும் இந்தியா பங்களாதேஷை வீழ்த்த முடியும். ரெண்டாவது, நீ டவுன் ஸ்ட்ரீமில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை நதிநீர்களும் இந்தியாவிலேருந்து தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. பிரம்மபுத்திராலேருந்து அத்தனை நதிநீர்களும் இந்தியா நாளைக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி இந்த பக்கம் டீஸ்டாவை சஸ்பெண்ட் பண்ணி டேம்ஸை லாக் பண்ணாங்க. இல்லை டேமோடைய டேட்டாவை உங்களுக்கு தரல அப்படின்னா இருக்கிறதுலே இந்த ஆசிய நாடுகள்லேயே அதிகமான வெள்ளத்தை சந்திக்கக்கூடிய நாடு, இயற்கை பேரழிவை சந்திக்கக்கூடிய நாடுன்றது பங்களாதேஷ் தான். உங்களுக்கு அங்கே வந்து லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விவசாயமே அழிஞ்சு போகிறக்கு விட அபாயம் அப்படின்றது இருக்குது. மூணாவது, மருத்துவ கட்டமைப்பிலிருந்து கல்வியிலிருந்து எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. அதற்கு இன்னொரு சீப்பான ஆல்டர்னேட்டிவ் உங்களோட இளைஞர்களுக்கு, இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அப்படின்றது நம்மளுடைய மேற்கு வங்க மாநிலம் மற்றும் அங்கே அண்டையில் இருக்கக்கூடிய அசாம் மாநிலங்கள் இங்கே தான். இந்தியா இதை நாளைக்கு கட் பண்ணி எல்லையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து டப்பா டான்ஸ் ஆகிடும். நாலாவது, ரொம்ப முக்கியமாக உங்களுக்கும் 2 சிக்கன் நெக் இருக்குது. அதே கோழி கழுத்தை இந்தியா நினச்சினா திருகி கொண்டு போய் சமுதிரத்தில் வீச முடியும், பே ஆஃப் பெங்காலில் போய் வீச முடியும். அந்த மாதிரியான ஒரு இராணுவ வலிமை இல்லாத நாடு நீங்கள் தான். அவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய விமானப்படை வச்சுட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானே ஆப்ரேஷன் சிந்தூரில் 84 மணி நேரத்தில் என்ன நிலைமை ஆச்சுன்னு நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இந்த அட்வென்ச்சர்லாம் நீங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருந்தீங்க. இந்திய இராணுவத்துக்கு கோன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்கன்னா அங்கே சிட்டகாங் பகுதியை தனியாக பிரித்து நம்ம நாட்டோட சேர்க்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற அடுத்த இதோட நோக்கி போகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் பங்களாதேஷ் இருக்குது, இந்தியாவை சார்ந்து இருக்குது. நட்பு வேண்டாம், ஒரு ஆட்சி மாற்றம் வரும், இந்த மாதிரியான சிங்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கில்.
ஒரு நாடு ஈஸியாக ஜெயிக்கணும் அப்படின்ற போது அடிப்படையாக நீங்கள் எல்லா தேர்தல்களையும் நீங்கள் நல்லா யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியோ எதிர்கட்சியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் எனிமியை காமிப்பாங்க, இன்னொரு கட்சியை காமிப்பாங்க, இல்லை ஒரு சித்தாந்தத்தை காமிப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை காமிப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எனிமியை காமிப்பாங்க. மால்டீவ்ஸில் நம்ம பார்த்தோம், நேபாளில் நம்ம பார்த்தோம், இலங்கையில் நம்ம பார்த்தோம், இப்போ பங்களாதேஷ்லேயும் நம்ம பார்த்தோம். ஸோ அது ஜியோ பாலிட்டிக்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். உங்கள் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸில் தேவைப்படுற இடத்துல ஒரு பெரிய நாடான இந்தியாவை நீங்கள் எதிரியாக காமிச்சு ஆட்சி மாற்றத்துக்கு, உங்களை அரசியல் லாபத்துக்கு நீங்கள் பண்ணலாம். ஆனால் டிப்ளமேட்டிக் இன்கன்சிஸ்டன்சி, இந்தியாவுடைய எதிரியாக நீங்கள் ரொம்ப வேகமாக மாறுறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியாவோட வார் கேமிங்கில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு வார் கேம் நடந்து முடிஞ்சிருச்சு. வார் கேமில் பங்களாதேஷை எப்படி வீழ்த்தணும்னு சொல்லி இந்தியா முடிவு பண்ணாங்க. அடுத்தது வைசாகில் இருக்க துறைமுகத்திலேருந்து கப்பல் படையை ஒரு பேரிகேட் போட வச்சாங்க அப்படின்னா உங்கள் டப்பா அப்படின்றது லிட்டரலாக டான்ஸ் ஆடிடும். இது பங்களாதேஷுக்கு புரியாமல், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தில் மிகப்பெரிய லெவலில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் பங்களாதேஷ் கடுமையான ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் திருந்தும் அப்படின்னா அதற்குண்டான பாடத்தை இந்தியா கொடுக்கும். அதற்கான கிளியர் இண்டிகேஷன் தான் இப்போ நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒழுங்காக பார்த்து பேசுன்னு சொல்லி யூனிஸை திருன்னு கூட சொல்லாமல் நேரடியாக பேர் சொல்லி கூப்பிட்டு இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காரு. ஹோப் பங்களாதேஷில் கொஞ்சம் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா காலத்து நிச்சயமாக பதில் சொல்லும். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.